அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நேற்றைய பகுதியின் தொடர்ச்சி. தங்கத்தை ஏன் பூதம் என்று கூறினார் என்பது புரியாமல் பார்த்தார்கள். சிறிது நேரத்தில் ஊர் மக்கள் அங்கே திரண்டார்கள். தங்கத்திற்காக ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மாண்டார்கள். இதை பார்த்த சிவாக்கியர் மனம் வெறுத்து அங்கிருந்து புனித தலத்திற்கு சென்று ஆசைகளை ஒழித்தார். சிவனை காண முடியும், ஆசையை ஒழிக்காவிட்டால் யமனைத்தான் காண முடியும் என்ற தத்துவ விளக்கங்களை மக்களுக்கு போதித்தார். சிவாக்கிய சித்தர் ஜீவசமாதியான இடம் கும்பகோணம் சந்திர கிரகத்தை பிரதிபலிப்பவராக இருப்பதால் திங்கட்கிழமை இவரது சமாதியில் வழிபட்டால் சந்திரனால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும். இந்த சித்தர்களை பற்றி படிக்கும் பொழுது நம்ம மனசுலேயே ஒரு தெளிவு கிடைக்கிது. இதை நம்ம ஒரு மனிதனாக பிறந்து சித்தராக இறை ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழணும், அந்த இறை சக்தி நமக்கு வேணும். அதனுடைய பலன்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது அந்த தங்க மரத்துலேருந்து தங்கம் கொட்டுதுன்னு அடிச்சுக்கிட்டு ஓடின மக்கள் இருக்குப்பா மத்தியில். சிவாக்கியார் அந்த தங்கம் அவருக்கு யமன் போல தோன்றியது. அதை பார்த்துட்டு அவர் ஓடினார், வேண்டாம் என்று அவர் ஓடினார். ஆனால் மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த அறியாமையினால் அந்த தங்கம் கொட்டுதே, தங்க துகள்கள் அந்த மரத்துலேருந்து கொட்டுதேன்னு சொல்லிட்டு அதுக்காக சண்டை போட்டு அடிச்சுட்டு ஒருத்தரை கொண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அவருக்கு ரொம்ப உடஞ்சி போய் அதன் பிறகு அவர் புண்ணிய தலங்களுக்கு செல்ல ஆரம்பித்து சிவனுடைய அருள் பெற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள்கிட்ட அவர் அதை நிரூபித்து காட்டியிருக்கார். அதாவது சிவனை தான் நம்ம நோக்கி போனோம். தங்கம், பவுனி இதெல்லாம் நம்ம பேராசைப்பட்டு அதுக்கெல்லாம் நாடி போனோம் என்றால் நம்ம யமனை தான் பார்க்கணும், சிவனை பார்க்க முடியாது என்று அவருடைய பாடல்களில் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து இது போன்ற சித்தர்கள் பற்றிய குறிப்புகளை சிறிதாக நம்ம பார்ப்போம். மிக சுருக்கமான வழியிலே நம்ம இங்கே புத்தகங்கள் படித்ததிலிருந்து நம்ம இங்கே தெரிவிச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் என்னுடைய பதிவுகளுடன். நன்றி, வணக்கம்.